Hi and welcome back to our session. 50 rules of articlesல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணியாச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு ஒரு சில ரூல்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் என்னது, இஃப் எனி வேர்ட்ஸ் பிகின்ஸ் வித் கான்சனன்ஸ் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் ஏ. அதே மாதிரி வவ்வல்ஸ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் அதே இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா, இப்படி ஒரு வேர்டு இருக்குது யூனிவர்சிட்டி. ஓகேவா, ஸோ யூனிவர்சிட்டி இஸ் இன் டவுன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவீங்க, ஏஆ அல்லது ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ தான் யூஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா ஈவன் தோ திஸ் யூ பிலாங்ஸ் டு வவ்வல்ஸ் பட் த சவுண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேர்ட் யூனிவர்சிட்டி கம்ஸ் அண்டர் கான்சனன்ஸ். சரிங்களா, அப்போ எனக்கு அது வவ்வலில் ஸ்பெல் ஆயிருந்தாலும் கூட சவுண்டு வந்து கான்சனன்ட் சவுண்டாக இருக்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஏ யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பாருங்கள், ஹானஸ்ட். இப்போ ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவீங்க, இது ஹச்சுன்னு சொல்லி கான்சனண்ட்டில் இருந்தாலும் கூட சவுண்டு என்ன சவுண்டுனா எனக்கு வவ்வல் சவுண்டு, அதனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஆன் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, அப்போ ஒரு சில வார்த்தைகள் எனக்கு எப்படி இருக்குன்னா வவ்வல்ஸில் ஸ்டார்ட் ஆனாலும் கூட அது எனக்கு கான்சனன்ட் சவுண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், ஏ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு கான்சனன்ஸில் ஸ்டார்ட் ஆனாலும் கூட வவ்வல் சவுண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இம்பார்ட்டண்ட்டான ரூல் பார்த்துக்கணும். ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஹெச் அப்படின்னு சொல்லி சவுண்டு வரக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்ன்ற ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவர், ஹாப்பி. சரிங்களா, இந்த ஹெச்ன்ற சவுண்டு வரக்கூடியதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன்ஸுக்கு நான் என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ராப்பர் நவுன்ஸுக்கு ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, நோ ஆர்டிகிள்ஸ் ஃபார் ப்ராப்பர் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹை. ஓகேவா, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹை அப்படின்னு தான் நான் சொல்லணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா ப்ராப்பர் நவுன், இதுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அடுத்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேன்ற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஒயிட் ஹவுஸ் இஸ் இன் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தி ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஓகேவா, அப்போ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், த யூஸ் பண்ணுறேன். தி தாஜ்மஹால். ஓகேவா, தாஜ்மஹால் அப்படிங்கிறப்ப தி எதனால யூஸ் பண்ணுறேன், தாஜ்மஹால் ஒரே ஒரு விஷயம் அதனால. அப்போ யூனிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், தேன்ற ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து நம்ம நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா, நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸோட நேமை வந்து நான் சொல்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிக்கிள் த யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரீட் தி டைம்ஸ், தி ஹிந்து. சரிங்களா, அது எந்த நியூஸ் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் நேம் சொல்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேம் ஆஃப் த மீல்ஸுக்கு நம்ம நேம் கொடுக்குறப்போ என்ன பண்ணக்கூடாது, நோ ஆர்டிகிள்ஸ். ப்ராப்பர் நவுனுக்கு எப்படி நம்ம ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி மீல்ஸோட நேம்ஸ்க்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வி ஹேட் லஞ்ச் அட் நூன். ஸோ எப்போ நான் லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னா நூனில் லஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறப்ப லஞ்சுன்றது இட்ஸ் அ நேம் ஆஃப் த மீல் தட் ஈட்டிங் டூரிங் தி எங்கே எப்போ அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைம். அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு நேம் கொடுத்துருக்குறாங்க லஞ்சுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா த லஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, மீல்ஸுக்கு நேம் கொடுக்குறப்போ நம்ம அந்த இடத்துல ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே இது அந்த மீலை நம்ம
டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏ அல்லது ஆன் பேஸ்ட் ஆன் த சவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he had a big lunch. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். எப்படிப்பட்ட லஞ்ச்? ரொம்ப பெரிய லஞ்ச். he had a super dinner, டெலிஷியஸ் டின்னர். ஓகேவா? அப்போ எப்படிப்பட்ட டின்னர்? அது டெலிஷியஸான ஒரு டின்னர். அப்படிங்கிறப்போ ஏன் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால? அந்த டின்னர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஐம் டிஸ்கிரைபிங். ஸோ இஃப் ஐ ஆம் டிஸ்கிரைபிங் தி மீல் அப்படின்னா ஐ கேன் யூஸ் அன் ஆர்டிக்கிள். பட் இஃப் ஐ ஆம் நேமிங் தி மீல் அப்படின்னா அந்த இடத்துல ஐ ஷுட் நாட் யூஸ் எனி ஆர்டிக்கிள். புரிஞ்சுதா அந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ்? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே அந்த மீலை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அப்போது ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது வந்தாலே நான் என்ன தான் யூஸ் பண்ணிக்கணும்? தான் யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, த டின்னர் we had was delicious. அதாவது நாங்கள் சாப்பிட்ட ஒரு டின்னர் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. எது டெலிஷியஸாக இருந்துச்சு? அந்த டின்னர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மீல்ஸை வச்சு நான் என்ன பார்த்துருக்கிறேன் அப்படின்னா 3 ரூல் பார்த்துருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த மீல்ஸுக்கு நான் நேம் வைக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது? நோ ஆர்டிக்கிள். அதே அந்த மீல்ஸை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மீல்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன தான் யூஸ் பண்ணணும்? தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்த ரூல் பாருங்க, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி தேன்ற ஆர்டிக்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி பியானோ, தி வயலின், தி கிட்டார் அப்படின்னு சொல்லி தி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஆல்வேஸ் யூஸ் தி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்குலர் நவுனை நான் ரொம்ப எக்ஸ்க்ளமேஷனோட சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் ஆன் த சவுண்ட்ஸ் ஐ கேன் யூஸ் ஏ அல்லது ஆன் என்ற ஆர்டிக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் வியூ இட் இஸ். ஓகேவா? What a beautiful view it is. Such a beautiful girl. I saw such a beautiful girl. He is such a talented boy அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ஆர்டிகிள்ஸ் நம்ம எக்ஸ்க்ளமேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ். சரிங்களா? ஹோட்டல்ஸ், தியேட்டர்ஸ், சினிமாஸ், இதோடைய நேம்ஸுக்கு நான் என்ன ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஸ்டேட் அட் தி தாஜ் ஹோட்டல், வி ஏட் அவர் டின்னர் அட் தி எஸ்டிஆர் மஹால் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹோட்டல், தியேட்டர், சினிமாஸ்கோட நேம்ஸை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறப்போ ஐ கேன் யூஸ் அன் ஆர்டிக்கிள் த. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் டைமை வந்து நான் சொல்கிறப்போ, டைம் பீரியடை வந்து நான் சொல்கிறப்போ எதை யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா தேன்ற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி 1990s. ஓகேவா? தி 1990s வேர் கிரேட். அப்போ இந்த இடத்துல எது கிரேட்டாக இருந்துச்சு? அந்த 1990s வந்து கிரேட்டாக இருந்ததுன்னு சொல்லி அந்த டைம் பீரியடை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறப்போவும் என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் அப்படிங்கிறப்போ தி மிடில் ஈஸ்ட், தி மிடில் ஈஸ்ட். அது மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தி நார்த், தி சவுத். ஓகேவா? எதனால அப்படின்னா இட் இஸ் அ ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. தி நார்த், தி சவுத் அப்படின்னு தான் சொல்லணும். தி மிடில் ஈஸ்ட், தி சென்ட்ரல் அமெரிக்கா. ஓகேவா? த சென்ட்ரல் அமெரிக்கா. எதனால? அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ whenever we are indicating any kind of geographical areas, we should always use the as an article. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நோ ஆர்டிகிள்ஸ். எந்த ஒரு ஆர்டிகிள்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்,
ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ஷீ ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ். சரிங்களா? அப்போ தி இங்கிலீஷ், தி ஸ்பானிஷ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ in this video we have learned next set of 15 rules in articles. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சு கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? ஸோ hope this session is useful and thank you for watching.